Welcome back to our channel TNPSC Learning. Good morning to everyone. இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி 4 AM ஸ்டடி சேலஞ்ச் டே 32ல் நம்ம Dbms கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டி as well as வியூ சீரியலைசபிலிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டி பற்றி நேற்று நம்ம கொஞ்சம் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம வியூ சீரியலைசபிலிட்டி பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி நேத்திக்குள்ள ஹோம்ஒர்க் என்ன அப்படிங்கிறத இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். விச் ஒன் இஸ் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் அப்படிங்கிற கொஷின் தான் நேற்று நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஏ ஆப்ஷன் ஏ என்ன அப்படின்னா R1 of X, தென் பி என்ன சாரி A வந்து R1 of X, then R2 of X, W1 of X, R3 of X, W2 of X எல்லாமே X தான் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் இந்த ஏ வந்து ஆப்ஷன் ஏ வந்து எப்படி எப்படின்னு பார்த்துடலாம் நம்ம. தட் இஸ் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிளா அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ R1 அப்படிங்கிறப்ப நமக்கு டிரான்சாக்ஷன் 1ல் வரும், டிரான்சாக்ஷன் 2, R3லாம் கொடுத்ததுனால நமக்கு 3 டிரான்சாக்ஷன் வருதுன்னு தெரியுது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன் 1ல் வந்துட்டு நமக்கு R1 வருது இனிஷியலாக, தென் 2ல் வந்து R2 வருது, தென் W1 வருது. ஸோ தட் இஸ் டிரான்சாக்ஷன் 1. அப்புறமா தான் டிரான்சாக்ஷன் 3ல் வந்து R3 வருது. லாஸ்ட்டாக டிரான்சாக்ஷன் 2ல் W2 வருது இல்லையா. நமக்கு வந்து இப்போ கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன பார்த்தோம், ரீட் வந்தால் நோ இஷ்யூஸ், ரைட்டும் ரீடும் சேம் டேட்டாவில் வந்தால் தான் நமக்கு வந்து ப்ராப்ளம். இங்கே எல்லாமே எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நமக்கு எல்லாமே சேம் டேட்டா தான் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ரீட் வரும்போது இங்கே எங்கேயாச்சும் ரைட் வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்து இங்கே R1லேருந்து R2க்கு ஒரு ரைட் இருக்குது. அதே மாதிரி இங்கே R வருது, இங்கே டிரான்சாக்ஷன் 1ல் வந்து ஒரு ரைட் வருது. ஸோ இதுக்கும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே ரீட் ஆப்ரேஷன் தான். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதில் நமக்கு R3க்கும் W2க்கும் அந்த கான்ஃப்ளிக்ட் வருது, ரீட் ரைட் வருது. அதே மாதிரி இந்த ரீடும் வேறு எந்த டிரான்சாக்ஷன்லேயுமே ரைட்டாக வரக்கூடாது இல்லையா. ஸோ இங்கே ரீடும் இதில் ரைட்டும், இங்கே நம்ம ரைட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் ரைட்டும் ரீடும் வந்ததுனால நம்ம இதையும் நோட் பண்ணிக்கணும், கான்ஃப்ளிக்டையும். ஸோ அந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் படி நம்ம ஆரோ போட்டுக்கிறோம். இப்போது நம்ம T1, T2, T3 அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நமக்கு ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் வந்து எங்கே போகுது, T1 to T2 ஒன்று போகுது. ஸோ T1 to T2, அப்புறமா T2லேருந்து தட் இஸ் நம்ம இது வரைஞ்சாச்சு. தென் T2லேருந்து T1க்கு போகுது. ஸோ T2லேருந்து T1க்கு போகுது. அப்புறமா T1லேருந்து T3க்கு இந்த ஆரோ போகுது. ஸோ T1லேருந்து T3க்கு போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் T3லேருந்து T2க்கு போகுது. ஸோ நம்ம T3லேருந்து T2க்கு வந்து ஒரு ஆரோ போகுது. ஸோ நமக்கு வந்துட்டு சைக்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் சொன்னோம் இல்லையா. இந்த மாதிரி நம்ம ப்ரெசிடென்ஸ் கிராஃப் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அதில் சைக்கிள் ஏ சைக்கிளிக் 2 இருந்துச்சுன்னா என்ன அப்படின்ட்டு நேற்றே வந்து சொல்லிட்டோங்களா, நோட் பண்ணி வைக்க சொன்னேன். ஸோ ஏ சைக்கிளிக் வந்தது அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். தட் இஸ் சைக்கிள் வரலன்னா, சைக்கிள் வந்துச்சு அப்படின்னா நாட் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். ஸோ இங்கே வந்து சைக்கிள் வந்ததுனால இந்த ஏங்கிற இந்த ஸ்கெடியூல் பொறுத்த வரைக்கும் நாட் சீரியல். ஓகே, நாட் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். ஸோ நமக்கு ஆப்ஷனில் ஏ அப்போ விட்டு போச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஷன் பியை வந்து பார்க்கலாம். ஆப்ஷன் பியில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க, R2 of X, then R1 of X, W2 of X, R3 of X, then W1 of X கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டில் என்ன பண்ணோம், T1, T2, T3 போட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து R2ல தான் வருது. ஸோ டிரான்சாக்ஷன்
T2ல then R1 அப்புறமா W2 அப்புறமா R3 அப்புறமா தான் W1. ஸோ நம்ம கீழே 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 அதில் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும். கண்டினியூஸாக எழுதக்கூடாது. R1க்கு அப்புறமா தான் R2க்கு அப்புறமா தான் R1 வரணும். R1க்கு கீழே தான் W2. அந்த ஆர்டரில் போடணும். ஓகேவா? இப்போ நம்ம அதுவே இந்த மாதிரி லைன் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட் இதில் R2 வருது, செகண்ட் ஸ்லாட் வந்து R1க்கு, தென் W2, அப்புறமா R3, அப்புறமா W1. ஓகே, இப்போ நம்ம அந்த கான்ஃப்ளிக்ட் எங்கே இருக்குது, கான்ஃப்ளிக்டிங் பேர்ஸ் வந்து எதில் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வருதா? ஸோ ஆருக்கும் டபிள்யூவும் வருது, இங்கே ஆரும் தான். ஸோ நோ இஷ்யூஸ். இதே மாதிரி இங்கே டபிள்யூவும் ஆரும் வருது, இங்கே ஆரும் டபிள்யூவும் வருது. ஓகே, இதை வச்சு நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா T1 T2 T3 அப்படின்னு வரைஞ்சிங்கன்னா ஆரோ எப்படிலாம் போகும், T1லேருந்து T2க்கு போகுது, தென் T2லேருந்து T3க்கு போகுது, தென் T3லேருந்து T1க்கு போகுது இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல சைக்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஆப்ஷன் பி வந்து அவுட், சைக்கிள் ஃபார்ம் ஆகக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் சியை பார்த்துடலாம். சி என்னென்ன அப்படின்னா R3 ஆஃப் எக்ஸ், R2 ஆஃப் எக்ஸ், R1 ஆஃப் எக்ஸ், W2 ஆஃப் எக்ஸ், W1 ஆஃப் எக்ஸ். ஓகே, அதே மாதிரி நம்ம T1 T2 T3 போட்டுக்கலாம். R3 ஃபஸ்ட்டு வந்து R3ல வந்து வருது, தென் R2 வருது, அப்புறமா R1, அப்புறம் W2, அப்புறம் W1. ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு லைன் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு R3, அப்புறமா R2, R1, W2, W1. ஓகே, இப்போ நமக்கு வந்து கான்ஃப்ளிக்டிங் பேர் எங்கே இருக்குது பாருங்கள், இதுக்கும் இதுக்கும் வருது, தென் இங்கே ஆருக்கும் ஆருக்கும் வருது, இங்கே டபிள்யூவும் வருது. ஸோ நம்ம அகெயின் T1 T2 T3 போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஆரோ வந்து T3லேருந்து T2க்கு போகுது. ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். T3லேருந்து T2, நெக்ஸ்ட் வந்து T1 to T2, ஸோ T1 to T2, அப்புறமா எங்கே போகுது, T2 to T1 போகுது. ஸோ T2 to T1. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. சைக்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இதுவும் நாட் சீரியலைசபிள். ஓகே, கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் கிடையாது. ஸோ வந்துட்டு இதுவும் ஆப்ஷனில் இருந்து நமக்கு அவுட் ஆயிடுச்சு. ஸோ டி மட்டும்தான் இருக்குது. அப்போ டி தான் ஆன்சராக இருக்கும். எனிஹவ் நம்ம செக் பண்ணிக்கலாம். R2 of x, then W2 of x, then R3 of x, R1 of x, W1 of x. அதே மாதிரி T1 T2 T3. ஓகே, R2 ஃபஸ்ட்டு வருதா, அப்புறமா W2 தான் வருது, அப்புறமா R3 வருது, அப்புறமா R1, அப்புறம் W1 வருது. ஓகே, ஸோ R2 W2 R3 அப்புறமா R1 அப்புறம் W1. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு, சாரி, இது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், அப்புறமா ஃபோர்த், ஃபிஃப்த், இந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம அந்த கான்ஃப்ளிக்ட் எங்கே அரைஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா. இங்கே R இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு W வருது. ஸோ இதில் ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி இங்கே W வருது, அதே மாதிரி இங்கே R வருது. ஸோ இங்கே W இருக்குது, இங்கே R வருது. ஸோ நம்ம இதுக்கேற்ற மாதிரி ரெசிடென்ஸ் கிராஃப் வந்து வரையலாம். R2லேருந்து தட் இஸ் T2 to T1 போகுது, T2 to T1. இந்த இடத்துல T2 to T1 தான், சேம் இதே தான் வருதுங்கிறதுனால நம்ம மறுபடி போட தேவையில்ல, ஒரே மாதிரி தான் அந்த ஃப்ளோ இருக்குது. தென் T2 to T3 இருக்குது. ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. இங்கே வேறு எந்த டிபெண்டன்சியும் இல்லை. இது ரெண்டுமே சேம் T2லேருந்து T1க்கு தான் போகிறதுனால இது ரெண்டுமே ஒரு சிங்கிள் ஆரோவாக இங்கே போட்டாச்சு. இன்னொன்று வந்து T2லேருந்து T3 தான் போகுது. ஸோ இதுவும் போட்டாச்சு. இந்த இடத்துல நமக்கு
cycle form ஆகலை, no cycle. So this is acyclic. Acyclic அப்படின்னா என்னது? It is conflict serializable. So நம்ம இது அப்படி ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்துட்டு ஆன்சர். ஓகே, ஸோ சி அண்ட் டின்னு போட்டிருந்தீங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. சி வந்து நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்ட்டு. இன்னொருத்தவங்க டி, ஆப்ஷன் டி வந்து கரெக்டாக போட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து நேற்றுக்கான ஹோம்ஒர்க்குக்கான எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வியூ சீரியலைசபிள் பார்க்கலாம். ஓகே, that is serializabilityல வந்து டூ டைப்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். ஒன் இஸ் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள், another one is view serializable. Okay, ஸோ இதில் வந்து நம்ம கான்ஃப்ளிக்ட் பற்றி பார்த்தாச்சு தெளிவாக. உங்களுக்கு இப்போ நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். வியூ பற்றி பார்க்கலாம். இப்போ வியூ பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ 2 ஷெடியூல்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வியூட் அஸ் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, தட் இஸ் ஈக்குவலண்ட், வியூ ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது. வியூ ஈக்குவலண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து கண்டிஷன்ஸ் இருக்குது. கண்டிஷன் 1 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கண்டிஷன் 1 அப்படின்னா அதோட நேம் என்ன அப்படின்னா இனிஷியல் ரீட். ஓகே, இனிஷியல் ரீட். கண்டிஷன் 1 பேர் என்னன்னா இனிஷியல் ரீட். அதில் என்ன பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இஃப் T1 in T1 of schedule S1. ஓகே, ஷெடியூல் S1னா என்னது? அதுக்குள்ளே நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கும். ஓகே, ஷெடியூல் S1ங்கிறப்போ அதில் வந்து ஒரு ஷெடியூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் T1, T2, T3 அந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கும். அதான் வந்து ஷெடியூல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஷெடியூலில் ஒரு டிரான்சாக்ஷன் தட் இஸ் T1 வந்து சப்போஸ் ரீட் எக்ஸ், ஃபஸ்ட்டு எக்ஸை தான் ரீட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. தென் ஷெடியூல் T2 இருக்குல்ல, அதில் ஒரு டிரான்சாக்ஷன் 1 இருக்கும்ல, சாரி டிரான்சாக்ஷன் 1 ஆஃப் ஷெடியூல் 2. டிரான்சாக்ஷன் 1 ஆஃப் ஷெடியூல் 2 மஸ்ட் ரீட் எக்ஸ். ஓகே, இங்கே வந்து இது எக்ஸை ரீட் பண்ணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் எக்ஸை ரீட் பண்ணுச்சு அப்படின்னா S2 ஷெடியூல் 2லேயும் டிரான்சாக்ஷன் எக்ஸை தான் ரீட் பண்ணியிருக்கணும். இது கண்டிஷன் 1. இந்த மாதிரி 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. அது 3யும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த 2 ஷெடியூல்ஸையும் நம்ம வியூ ஈக்குவலண்ட் ஷெடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னா கண்டிஷன் 2 பேர் வந்து அப்டேட் ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த கண்டிஷனை நம்ம எப்படி நேம் பண்ணுறோம் அப்படின்னா அப்டேட் ரீட். அப்டேட் ரீடில் என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இஃப் டிரான்சாக்ஷன் TI ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன், இதில் வந்து T1ன்னு சொல்லிட்டோம், தட் இஸ் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன். S1ல் வந்து ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் ரீடு எக்ஸ், ஏதோ எக்ஸை ரீட் பண்ணுச்சு அப்படின்னா இதுலேயும் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் ரீடு எக்ஸை தான் வந்து ரீட் பண்ணணும். ஓகே, அதுதான் வந்து இனிஷியல் ரீடு. S1 இதை எது ரீட் பண்ணுதோ அதே டேட்டாவை இதுவும் ரீட் பண்ணணும். அதுதான் வந்து கண்டிஷன் 1. அப்டேட் ரீட் அப்படிங்கிறப்போ இஃப் டிரான்சாக்ஷன், ஓகே ஷார்ட்டாக ட்ரான்ஸ்னு போடுறேன், டிரான்சாக்ஷன் TI தட் இஸ் எந்த டிரான்சாக்ஷனாக வேணால் இருக்கலாம். இந்த மாதிரி 1ன்னா ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன், இது TIங்கிறப்போ எந்த டிரான்சாக்ஷனாக வேணால் இருக்கலாம், இஸ் ரீடிங். ஓகே, இஃப் டிரான்சாக்ஷன் TI இஸ் ரீடிங் அப்டேட்டட் டேட்டா ஐட்டம். அப்டேட்டட்னா அதுக்கு முன்னாடி அது ரைட்டாக இருக்கணும். ஓகே, அப்டேட்டட் அப்படிங்கிறது ஆல்ரெடி ரைட் ஆனது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்டேட்டட் டேட்டா ஐட்டம் எக்ஸ் பை டிரான்சாக்ஷன் TJ
இன்னொரு டிரான்சாக்ஷனால் அப்டேட் ஆன ஒரு டேட்டாவை டிஐங்கிற இன்னொரு டிரான்சாக்ஷன் ரீட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ரைட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு டிரான்சாக்ஷன் வந்து அதை ரீட் பண்ணுது. ஓகே, அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் இருந்துச்சு. எதில்? S1ல், இன் ஷெட்யூல் S1. தென் ஷெட்யூல் S2ல் எப்படி இருக்கணும்? தென் இன் ஷெட்யூல் S2 TI அதே மாதிரி இருக்கணும். TI should read data item updated by TJ. இங்கே எப்படி அது ரீட் ஆச்சோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு அப்டேட் ஆன டேட்டாவை ரீட் பண்ணினாதான் இது வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, செகண்ட் கண்டிஷன். ஓகே, இதே மாதிரி தேர்ட் கண்டிஷன் இருக்குது, கண்டிஷன் 3. அது என்ன அப்படின்னா ஃபைனல் ரைட். ஓகே, இதில் வந்து இஃப் T1 update data item Y at last in S1. ஓகே, T1ங்கிற ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு டேட்டா ஐட்டம் எக்ஸை வந்து லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுச்சு. அப்டேட்னா என்னது? ரைட்டை தான் நம்ம அப்டேட்டுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அதோட ஜென்ரலான அந்த டெஃபினிஷனால் அப்டேட்டுன்னு அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து சம் வந்து இந்த சாய்ஸஸில் வந்து கான்செப்ஷுவல் கொஸ்டின்ஸில் வந்து அது என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி கேட்கலாம். ஸோ அதனால் அப்டேட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்டேட்டுங்கிறது ஒரு ரைட்டுங்கிறது தான். ஓகே, அதை வந்து ஒரு ஐட்டத்தை வந்து லாஸ்ட்டாக எதை அப்டேட் பண்ணதோ ஒரு டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இஃப் டிஐ அப்டேட் டேட்டா ஐட்டம் ஒய் அட் லாஸ்ட் இன் S1, தென் டிஐ should perform ஃபைனல் அதே தான். ஓகே, இதே தான். ஃபைனல்னால் லாஸ்ட்டு தான். ஃபைனல் இன் S2 ஆன் என்னன்னா சேம் ஒய் தான். ஓகே, இதில் எப்படி அப்டேட் பண்ணிச்சோ லாஸ்ட்டாக ஒய்யை, அதே மாதிரி இந்த S2லேயும் ஃபைனலாக ஒய்யை வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும், ஃபைனலாக ஆப்ரேஷன். ஸோ இந்த மாதிரி இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுதான் நம்ம வந்து அந்த ரெண்டையும் வந்துட்டு நம்ம ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, இதை வச்சு நம்ம பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்கெடியூல். இதில் T1, T2, T3 3 டிரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ இதில் நமக்கு ஆப்ரேஷன்ஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கெடியூல் இஸ் வியூ ஈக்குவலண்ட் இன் த அபவ் ஷெடியூல். இந்த ஷெடியூலுக்கு இந்த 1, 2, 3 இந்த 3 ஆப்ஷனில் எது ஈக்குவலண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து நன் ஆஃப் த அபவ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து நம்ம அந்த கண்டிஷன்ஸ் வச்சு செக் பண்ணணும் ஒன்றுக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டிஷன் என்ன அப்படின்னா அதை தனியாக நோட் பண்ணிக்கோங்க நோட்டில். அப்போ உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் ரீடுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இனிஷியல் ரீட் வந்து எந்த ஆப்ரேஷன் வந்து ஸ்கெடியூல் 1ல் பண்ணியிருக்கோ அதே ஆப்ரேஷன் அதே டிரான்சாக்ஷன் தான் வந்துட்டு அந்த டிரான்சாக்ஷன்லேயும் இருக்கணும், அந்த ரெண்டுலேயும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து ஈக்குவலண்ட் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நமக்கு T1ல் தான் ஃபஸ்ட்டு ரீட் ஆஃப் P வந்து நடந்திருக்கு, இனிஷியல் ரீடு. ஸோ நம்ம இதை வச்சு செக் பண்ணுவோம். இதுலேயும் T1ல் தான் இனிஷியலாக ரீட் ஆகிருக்கு, இதுலேயும் T1ல் தான் இருக்குது, ஸோ இதுலேயும் T1ல் தான் இருக்குது. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகே, இனிஷியல் ரீட் அப்படிங்கிறது. செகண்ட் வந்து என்னென்னா அப்டேட் ரீடு, அல்லது நம்ம அதை அப்புறமா பார்க்கலாம். ஃபைனல் ரைட்டை பார்த்துடலாம். ஓகே, ஃபைனல் ரைட் எங்கே இருக்குது அப்படின்னா T3 தான் ஃபைனலாக ரைட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் T3 தான் ஃபைனல் ரைட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல T2 பண்ணியிருக்கு, இந்த இடத்துலையும் T3 தான் ஃபைனல் ரைட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு ஆப்ஷன் 2 வந்து மேட்ச் ஆகலை, தேர்ட் கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ 1ஆ 3ஆ அப்படிங்கிறது இது இருக்கும், இல்லைனா நன் ஆஃப் த அபோவா அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
இப்போ வந்துட்டு அப்டேட் ரீட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது ஒரு ரீட் ஆப்ரேஷன் நடக்கணும் ஆஃப்டர் ரைட்டுக்கு அப்புறமா ரீட் எப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல ரைட் இருக்குது, அப்புறமா ரீடு நடந்திருக்கிறது இந்த இடத்துல தான். ஓகே, ரைட்டுக்கு அப்புறமா எங்கேயாச்சும் ரீட் வருதா பாருங்கள், இந்த ஒரு இடத்துல தான் அது நடந்திருக்கு. தட் இஸ் எங்கேருந்து எங்கன்னு பாருங்கள், T2லேருந்து T3ல் வந்து நமக்கு அந்த அப்டேட் ரீட் வந்து நடந்திருக்கு. செகண்ட் கண்டிஷன். இதே மாதிரி எங்கே நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுலேயும் பாருங்கள் T2லேருந்து T3க்கு வந்து அப்டேஷன் வந்து நடக்குது. இதில் பாருங்கள் ரைட்டுக்கு அப்புறமா எங்கேயாவது ரீட் வருதா அப்படின்ட்டு. ஸோ ரைட்டுக்கு அப்புறமா ரீடுங்கிறதே வரல, இங்கே சேம் இதில் தான் வந்திருக்கு தவிர அதுக்கப்புறமா வரல. ஓகே, ரைட்டுக்கு அப்புறமா வராததுனால நமக்கு இந்த ஆப்ஷனும் போயிருச்சுங்கிறப்போ T2க்கு அப்புறமா T3 வருது. இனிஷியல் ரீடு கண்டிஷன் ஓகே, ஃபைனல் ரைட் கண்டிஷன் ஓகே. நமக்கு வந்து அந்த அப்டேஷனும் வந்து அப்டேட் ரீடும் அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறமா ரீட் பண்ணுறது, இங்கேயும் அப்டேட் பண்ணிவிட்டு ரீட் பண்ணுறது. ஸோ அது ரெண்டு எல்லாமே ஈக்குவலண்டாக வந்ததுனால நமக்கு ஆப்ஷன் 1 தான் இதுக்கான வியூ ஈக்குவலண்ட். ஓகே, வியூ ஈக்குவலண்ட் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த கண்டிஷன்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு டேபிள் கூட கொடுத்துருக்கதை வந்து கம்பேர் பண்ணி எது இதோட ஈக்குவலண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த இடத்துல ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட். இப்போ உங்களுக்கு வியூ ஈக்குவலண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ரீட்னா அந்த டெஃபினிஷன் பார்க்கும்போது இருக்க கன்ஃபியூஷன் இப்போ போயிருக்கும். எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு இந்த Pங்கிற டேட்டா தான் இங்கே இருக்குது. ஸோ அந்த Pங்கிற டேட்டா வந்து இனிஷியலாக எந்த டிரான்சாக்ஷன் ரீட் பண்ணியிருக்கோ அதே டிரான்சாக்ஷன் தான் இங்கேயும் ரீட் பண்ணியிருக்கணும். இது வந்து கண்டிஷன் 1. செகண்ட் கண்டிஷன் என்னது, இப்போ ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ரீட் பண்ணுற டேட்டா ஆல்ரெடி இன்னொரு டிரான்சாக்ஷனால் ரைட் ஆகிருக்கணும். ஓகே, ரைட் ஆர் அப்டேட் ரெண்டும் சேம் தான். அப்டேட் பண்ண ஒரு டேட்டாவை ரீட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஃப்ளோவை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும் T2லேருந்து T3. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ரைட்டுக்கு அப்புறமா ரீடு வர மாதிரி சேம் T2லேருந்து T3 வருதா, இங்கே எந்த டிரான்சாக்ஷன்லேருந்து எந்த டிரான்சாக்ஷன் நடந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் நடந்திருக்கணும். T2 to T3. இங்கே வந்து சப்போஸ் T3 to T2 அந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா அது ஈக்குவலண்ட் கிடையாது, சேம் இதே மாதிரி கிடைக்கணும். ஓகே, அது வந்து நமக்கு அப்டேட் ரீட் கண்டிஷன். லாஸ்ட்டாக ஃபைனல் ரைட் வந்து எங்கே ஆயிருக்கு, இதில் வந்து ரைட் நடந்திருக்கு, பட் அதுக்கப்புறமா ஃபைனலாக நடந்தது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா T3ல் தான். ஸோ அதே இது நம்ம இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்கிறப்போ நமக்கு வியூ ஈக்குவலண்ட் வந்து அப்படி தான் கண்டுபிடிக்கிறது. ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து செக் வியூ சீரியலைசபிலிட்டி ஆஃப் அ ஷெட்யூல். வியூ சீரியலைசபிலிட்டி. ஒரு பர்டிகுலர் ஸ்கெடியூல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வியூ சீரியலைசபிளாக இல்லையா, நம்ம எப்படி கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிளாக இல்லையா அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி வியூ சீரியலைசபிளாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கான்ஃப்ளிக்டாக இல்லையா அப்படின்னு பார்க்கணும். கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிளா அப்படின்னு செக் பண்ணணும். சப்போஸ் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிளாக இருந்துச்சு அப்படின்னா it is considered as view serializable. கான்ஃப்ளிக்ட் தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த இதுவுமே கன்ஃபியூஷனும் இல்லாமல் that is also view serializable அப்படின்னு போட்டுக்கலாம். பிகாஸ் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் ஆல்சோ வியூ சீரியலைசபிள் தான். ஓகே, சப்போஸ் நாட் கான்ஃப்ளிக்ட்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல தான் நம்ம உடனே அதை முடிவு பண்ணிட முடியாது. தட் இஸ் நாட் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னாலே நம்ம அந்த ஸ்கெடியூலை வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்ட்டு முடிவு பண்ண முடியாது. இட் மே ஆர் மே நாட் இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் மே ஆர் மே நாட் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம். ஸோ வந்து இந்த நான் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதிலிருந்து வியூ சீரியலைசபிளாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா
ஃபஸ்ட் வந்து கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிளா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். அதில் வந்து கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள்னு நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஆன்சர் வந்து எஸ் இட் இஸ் வியூ சீரியலைசபிள் அப்படின்ட்டு நம்ம போட்டுடலாம். சப்போஸ் கான்ஃப்ளிக்டாக இல்லை அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்க முடியாது. அது வியூ சீரியலைசபிள் இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இட் மே பி ஆர் மே நாட் பி அ வியூ சீரியலைசபிள். ஓகே, ஸோ அதனால் நம்ம இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். இதில் வந்து பிளைண்ட் ரைட் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதான், பிளைண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு. பிளைண்ட் ரைட், ஓகே, பிளைண்ட் ரைட் வந்து இருந்துச்சு, எஸ் இருந்துச்சு அப்படின்னா இட் மே ஆர் மே நாட் வியூ சீரியலைசபிள். மறுபடியும் அந்த கன்ஃபியூஷன் நமக்கு வந்துடும், மே ஆர் மே நாட் வியூ சீரியலைசபிள் அப்படின்னு. சப்போஸ் பிளைண்ட் ரைட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பிளைண்ட் ரைட் நம்ம செக் பண்ணும்போது நோ அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். எஸ் வந்தால் தான் நம்ம கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம், மே ஆர் மே நாட் அப்படிங்கிறது. பிளைண்ட் ரைட் நோ அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஆன்சரை வந்து சொல்லிடலாம், தட் இஸ் நாட் வியூ சீரியலைசபிள் அப்படின்னு. ஓகே, ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம், நாட் வியூ சீரியலைசபிள்னு. சப்போஸ் பிளைண்ட் ரைட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம மறுபடியும் அது வியூ இல்லையா அப்படின்னு இன்னொரு ஸ்டெப் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிபெண்டன்சி கிராஃப்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். டிபெண்டன்சி கிராஃப், ஓகே, அதில் வந்துட்டு நமக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த டிபெண்டன்சி கிராஃப் வச்சு நம்ம சைக்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம் நாட் வியூ சீரியலைசபிள் அப்படின்ட்டு. சப்போஸ் சைக்கிள் வரல, ஏ சைக்கிளிக் அப்படின்னா தட் இஸ் வியூ சீரியலைசபிள் அப்படின்ட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் இதுக்கான ஸ்டெப். ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டெப்பை 1 by 1 வந்து கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து வராது. ஓகே, தட் இஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், வியூ சீரியலைசபிளான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிளா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிளா அப்படின்னு செக் பண்ணுறோம். அது சப்போஸ் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் எஸ்ஸாக இருந்ததுன்னா அது வந்து வியூ சீரியலைசபிள் தான். ஓகே, வியூ சீரியலைசபிள். சப்போஸ் நோவாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு கொஷின் வரும், அது வியூவா இல்லையா அப்படின்னு அகெயின் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிளைண்ட் ரைட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, பிளைண்ட் ரைட் யூஸ் பண்ணும்போது எஸ் வந்துருச்சு அப்படின்னா தான் நமக்கு அகெயின் வந்து ப்ராப்ளம். நோ வந்துருச்சு அப்படின்னா நாட் வியூ சீரியலைசபிள் அப்படின்னு அதை முடிச்சுப்போம். ஓகே, இது வரைக்கும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இதில் நோ வந்துச்சுன்னா தான் நெக்ஸ்ட்டு பிளைண்ட் ரைட் போகிறோம். அதே மாதிரி பிளைண்ட் ரைட்டில் எஸ் கிடச்சிதுன்னா தான் நம்ம அடுத்து தேர்ட் ஒரு இதுக்கு போகிறோம். அது என்ன அப்படின்னா டிபெண்டன்சி கிராஃப். ப்ரெசிடென்ஸ் கிராஃப் கிடையாது, டிபெண்டன்சி கிராஃபுங்கிறது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரெசிடென்ஸ் கிராஃப். ஓகே, அதில் வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஏ சைக்ளிக் வந்தது அப்படின்னா வியூ சீரியலைசபிள் அப்படின்ட்டு கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அதே சைக்ளிக் வந்துருச்சு அப்படின்னா நாட் வியூ சீரியலைசபிள் அப்படின்னு அதோடு அதை முடிச்சுக்கிறோம். ஓகே, இதுதான் அதுக்கான ஸ்டெப்ஸ். இதை வச்சு நம்ம எப்படி அதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நாளைக்கு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இது வரைக்கும் இருக்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கான்செப்டோடு நம்ம நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஓகே, கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் வரைக்கும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து ஓகே, அது ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இப்போ ஒரு T1, T2, T3, R2 of A, R1 of A, R1 of B, W2 of C, R3 of C, then W1 of B,
R3 of B, then R1 of A, W3 of A, last R2 of B. Okay, so இந்த மாதிரி ஒரு schedule கொடுத்துருவாங்க. scheduleனா என்னது? set of transactions தான். நிறைய transactions சேர்ந்ததை தான் நம்ம schedule அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த இடத்துல ப்ராப்ளம் வந்துருச்சு, அதனால தான் லைன் போட்டேன். உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு வருதுன்னு கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. இங்கே 1, இது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், இங்கே இதில் ஒன்று வருது 7, அப்புறமா இது 8th, இது 9th. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் இதை வியூ சீரியலைசபிளா அப்படின்னு கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, தட் இஸ் இது கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிளா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிடணும். ஸோ கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள்னால் என்னது? சேம் டேட்டாவில் ரீடோ ரைட்டோ ஆர் ரைட் வர மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஏ வச்சு செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏ இங்கே ரீடாக இருக்குது, ஸோ எங்கேயாவது ரைட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இங்கே ரைட் வந்திருக்கா? இல்லை. இங்கே ரைட் வந்திருக்கா அப்படின்னா ரைட் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு கான்ஃப்ளிக்டிங் பேர் வந்து கிடச்சிருக்கு. தட் இஸ் T2 to T3 வந்து போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? ஏக்கு இதில் ஏ வச்சு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு பி டேட்டா வந்து செக் பண்ணிவிடுவோம். இங்கே ரீட் வந்திருக்கு, ரீட் ஆஃப் பி வந்திருக்கு, எங்கேயாவது ரைட் ஆஃப் பி வந்திருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ வேறு எங்கேயும் வரல. நெக்ஸ்ட்டு இதில் ரைட் ஆஃப் பி வந்திருக்கு. ஓகே, ரைட் ஆஃப் பி வந்ததுக்கு அப்புறமா இங்கே ரீட் ஆஃப் பி வருது. ஸோ இது ஒரு கான்ஃப்ளிக்டிங் பேர். அதே மாதிரி இங்கேயும் ரீட் வந்திருக்கு. ஸோ இது ஒரு கான்ஃப்ளிக்டிங் பேருங்கிறதுனால நமக்கு T1 போட்டுக்கலாம். இங்கே T1லேருந்து எங்கெல்லாம் போகுது? T2க்கு ஒன்று போகுது, தென் T3க்கு ஒன்று போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு சி டேட்டாவை பார்க்கலாம். நம்ம இங்கே ரீட் இருக்குது, ரைட் எங்கேயுமே ரைட் எஸ் இதில் ஒன்று வருது. ஸோ நமக்கு இங்கே ரைட்லேருந்து ரீடுக்கு இப்படி நடந்திருக்கு. ஸோ T2லேருந்து T3க்கு நடக்கு. நம்ம ஆல்ரெடி போட்டோம் T2லேருந்து T3க்கு. ஸோ இந்த இடத்துல சைக்கிள் ஃபார்ம் ஆகிருக்கா பாருங்கள். தட் இஸ் ஏ சைக்ளிக். ஓகே, நோ சைக்கிள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நோ சைக்கிள் அப்படின்னா தட் இஸ் என்னது? நமக்கு கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள்னா அது கண்டிப்பாக இட் இஸ் வியூ சீரியலைசபிள். கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வியூ சீரியலைசபிளாக தான் இருக்கும். ஓகே, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்துட்டு இது வந்து போத் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் அண்ட் வியூ சீரியலைசபிள், கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் அண்ட் நாட் வியூ சீரியலைசபிள், நாட் கான்ஃப்ளிக்ட், அந்த மாதிரி மாற்றி மாற்றி அந்த ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து போத் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் அண்ட் வியூ சீரியலைசபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆனதுனால நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொசீட் பண்ண தேவையில்லை, இதோட முடிச்சுக்கலாம். சப்போஸ் நாட் கான்ஃப்ளிக்ட்டுன்னு வரும்போது தான் நமக்கு வந்து அந்த இடத்துல ப்ராப்ளம் வரும். ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு அந்த ப்ராப்ளம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது வரைக்கும் இருக்கிறத ஒன்ஸ் நாளைக்கு வந்து ரெஃப்ரெஷ் அப் பண்ணிக்கோங்க. Okay, thanks for watching this video. Have a nice day. Also, if you like this video, please share it with your friends.